அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு, உங்கள் வீட்டில் திருஷ்டி இருக்கிறதா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சௌக்கியமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை, நல்லா இருந்த வாழ்க்கை பார்க்க போக போக பண கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டியது தாமதமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் காரணங்கள். அதுக்கு என்ன அப்படின்னா திருஷ்டி அப்படின்னு பேர். அந்த திருஷ்டி அப்படின்ற ஒரு இருந்ததுன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தாமதம் கொடுக்கும். எப்படி புனர்பூ தோஷம் மாதிரி இந்த திருஷ்டி அப்படின்றதும் இருக்கும். இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உதாரண ஜாதகம் மூலமாக இதை நாம் சொல்கிறோம். ஒரு ஜாதகர் அவர் பிறந்த தேதி 3/9/1996 காலை 11:13 பிறந்திருக்கிறார். சென்னையிலே பிறந்திருக்கிறார். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் கிருத்திகை 1. லக்னம் விருச்சிக லக்னம். 2வது இடத்திலே குரு. இங்கே மீனம் ராசியிலே கேதுவும் சனியும் இருக்கிறார்கள். மேஷம் ராசியில் சந்திரன் இருக்கிறார். கடகம் ராசியிலே சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரியன். கன்னி ராசியிலே ராகுவும் புதனும் இருக்கிறார்கள். இதுதான் ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு. இப்போ திருஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான திருஷ்டி அப்படின்றது என்ன அப்படின்னா கண் திருஷ்டி. அந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம இங்கே இந்த ராசி கட்டத்தில் காலபுருஷ தத்துவம் படி லக்னம் தலை அப்படின்னு இருக்கு. 2வது கண் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்னா முகம் அப்படின்னு இருக்கு. அதாவது 2வது இடத்துல இருக்கு. அப்போ கண் திருஷ்டி அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பிறப்பு ஜாதகத்தை வைத்து நாம கணக்கிட்டு பார்க்கும்போது என்ன, 2வது இடத்துல குருவோடைய ஆட்சி வீட்டிலேயே குருவும் இருக்கிறார். இந்த ஜாதகத்திலே குருவோடைய ஆட்சி வீட்டிலேயே குரு இருக்கிறார். இவருடைய நட்சத்திரம் என்ன சொல்லியிருக்கோம்? கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரையும் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்கு. அதுல இந்த ஜாதகருடைய நட்சத்திரம் கிருத்திகை. அப்போ ஒருத்தருக்கு திருஷ்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, என்னைக்கு பார்க்குறாங்களோ அந்த நாள் அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து என்னைக்கு பார்க்குறாங்களோ அந்த நட்சத்திரம் வரையும் கணக்கிடணும். ஒவ்வொரு நட்சத்திரமா கணக்கிட்டே வரணும். கணக்கிட்டு வரும்போது ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணணும், வகுக்கணும். வகுத்து மீதி வருது பார்த்தீங்களா? மீதி 3, 5, 7 இதை மாதிரி வந்திருந்தால் அங்கே திருஷ்டி அந்த நாள் அன்னைக்கு அவருக்கு திருஷ்டி சேர்ந்து இருக்குது. அந்த நாள் அன்னைக்கு அவருக்கு திருஷ்டி சேர்ந்து இருக்குது. அவருடைய ஜனன ஜாதகத்திலே 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பாருங்க. குரு இருக்கார். 2வது இடத்துல குரு இருக்கார். அப்போ அவர் ஒரு குரு, ஏதோ ஒரு குருவை மனசால நினைச்சு வீட்டிலேயே கற்பூரத்தால திருஷ்டி எடுக்கிறது நல்லது. குருவை நினைத்து கொண்டு கற்பூரத்தாலே திருஷ்டியை எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகரை பொறுத்தவரையும் காலபுருஷ தத்துவம் நெருப்பு, நிலம், வாயு, நீர். நெருப்பு, நிலம், வாயு, நீர். நெருப்பு. அப்போ கற்பூரம் ஏற்றும் போது உங்களுக்கு நெருப்பு வரும். அப்போ அந்த நெருப்பு கற்பூரத்தால அவருக்கு திருஷ்டி எடுக்கிறது நல்லது. இப்போ இதே மாதிரி தான் லக்னம் அமைந்துள்ள இடத்துக்கு அடுத்தபடியாக, உதாரணத்துக்கு லக்னம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இடம் அப்படின்னும் போது என்ன ஆகும்? நெருப்பு, நிலம், வாயு, நீர். அப்போ இது வாயு ஆயிடும். காற்று. வாயுனா காற்று. அப்போ அந்த திருஷ்டியை எப்படி நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, மயில் தோகை
கிடைத்தால் மயில் தொகையை கையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா சுவாமிக்கு தனியாக சுவாமி பர்பஸுக்குன்னு தனியாக ஒரு பட்டு துணி வச்சு அந்த துணியாலே நம்ம உபயோகப்படுத்துகிற துணி இல்லாமல் தனியாக ஒரு துணி இல்லைன்னா மயில் அந்த தொகை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் ஏதாவது மந்திரம் சொல்லி அந்த 2வது இடத்துல எந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு உண்டான இதை பேரை சொல்லி மந்திரம் ஜபிக்கிறது நல்லது. இப்போ கேது இருந்தார்னா பிள்ளையாருடைய மந்திரம். அதே மாதிரி ஒவ்வொரு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சூரியன் இருந்தால் சிவபெருமானுடைய மந்திரம், சந்திரன் இருந்தால் சக்தியோடைய மந்திரம், செவ்வாய் இருந்தால் முருகனுடைய மந்திரம், ஒரு கந்த சஷ்டி கவச்சம் சொல்லிட்டு மந்திரிக்கிறது. அதை மாதிரி புதன் இருந்தால் பெருமாள். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் மந்திரத்தை சொல்லி பண்ணணும். நெருப்பு, நிலம், வாயு, நீர், இப்படி நாம் செய்யறது நல்லது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலம் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலம் சைடில் இருந்ததுனால் குறிப்பாக ராகு கிரகம், அதாவது ராகு கிரகத்துக்கு உண்டானது துர்க்கை அம்மனை நினைத்து ஒரு வேப்பிலையால மந்திரிச்சு விடுறது நல்லது. இதை மாதிரி செஞ்சா அது அந்த திருஷ்டி நீங்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீர் ராசியில உங்களுக்கு அந்த கண் திருஷ்டி நீர் ராசியில வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு லக்னம் இங்க இருக்கு, இது நீர் ராசி. இந்த நீர் ராசியில வந்தால் அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன், நீருக்கு சுக்கிரனை எடுத்துக்கணும். நீருக்கு உச்சமாகக்கூடிய இடம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டா. இங்க லக்னம் இங்கன்னா 2வது இடம் மீனம். மீனத்துல யார் எந்த கிரகம் உச்சம்? சுக்கிரன் உச்சம். அப்போ அந்த சுக்கிரன்னா ஒரு மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி தாயாருடைய பெயர் சொல்லி, ஏன்னா 2வது இடம் தனஸ்தானம். சில பேருக்கு நல்ல வசதியா இருப்பாங்க, திடீர்னு கடன் வரும், ரூபாய் இருக்கிற மாதிரியே இருக்கும், கரன்சி இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா பண பற்றாக்குறை இருக்கும். அப்போ அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு திருஷ்டி தான். அப்போ மகாலட்சுமியோடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நாம நீரால் என்ன பண்ணணும்? நீரை ஜபிச்சு, நீரால ஜபம் பண்ணி அவரை அந்த நீரை உட்கொள்ள செய்யலாம், குளிக்க வைக்கலாம், தண்ணியை புரோக்ஷனம் பண்ணலாம், அப்படியே தெளிக்கலாம். அதை மாதிரி செஞ்சால் அந்த திருஷ்டி அகலும். இதை மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நாம இது கண் திருஷ்டிக்காக சொல்றோம். பொதுவாக பார்த்தா பொதுவான திருஷ்டி, பொதுவாக ஓவரால் திருஷ்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலா ஒரு பூசணிக்காவை சுற்றி போடுறது, ஒரு எலுமிச்சம் பழத்தை ஜபம் பண்ணி மந்திரம் பண்ணி வீட்டில் வைக்கலாம். இதெல்லாம் ஓவரால் திருஷ்டியில் வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் கண் திருஷ்டி என்று பார்க்கும்போது அவங்க உறவினர்கள் மூலமாகவும் கண் திருஷ்டி வரலாம், அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மூலமாகவும் வரலாம், வேற உறவினர் அல்லாதவர் அப்படின்னு எடுத்து பண்ணும்போது அது எப்படி உறவினர் அப்படின்றது எப்படின்னா உபய ராசி, சரம் ஸ்திரம் உபயம். இந்த உபய ராசி 2வது இடமாக வந்தால் அப்போ சொந்தக்காரங்க மூலமாக கண் திருஷ்டி சேர்ந்திருக்குது. சரம் திருஷ்டி, சரராசியிலே 2வது இடமா வச்சுக்கோங்க. இது லக்னம் வச்சுக்கோங்க, இது சரம் 2வது இடம் சரராசின்னா சொந்தக்காரங்க கிடையாது. ஒரு 50 ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், கிழக்கு திசையில லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க யாரோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களால ஒரு நம்ம வீடை பார்த்துட்டு இருக்க, நல்லா அழகா மெயின்டைன் பண்றாங்க, நல்லா இருக்காங்க, இவங்க பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு திருஷ்டி. இதெல்லாம் இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிழக்கு திருஷ்டி. சரம் ஸ்திரம் உபயம். இப்ப இது சரம் எடுக்கும்போது தெற்கு திசையிலேருந்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போயிருக்காங்க, அவங்களாலே ஒரு கண் திருஷ்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்திரம் உபயம்னா சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டேன். ஸ்திரம் அப்படின்னா அதாவது இது ரொம்ப தூரம், இது கிட்டக்க, உங்க வீட்டுக்கு வெகு கிட்டக்கையே
இருக்கிற கிழக்கு திசையோ தெற்கு திசையோ மேற்கு திசையோ வடக்கு திசையோ சரம் ஸ்திரம் உபயம், இந்த உபய ராசி 2வது இடமாக வந்தால் சொந்தக்காரர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், அந்த திசையை நோக்கி இருக்கும் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு கண் திருஷ்டி வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம அவங்க கிட்ட சண்டை போட முடியாது, கோச்சிக்க கூடாது. அவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாம எச்சரிக்கையா இருந்துக்கணும். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது அந்தந்த நெருப்பு ராசியாக இருந்தால் கற்பூரம் காட்டி அந்த திருஷ்டியை கழிப்பது நல்லது. அடுத்தது நிலம் ராசியாக இருந்தால் ராகு கிரகத்தை சொல்லி, அதாவது துர்க்கை அம்மனை நினைச்சு வேப்பிலையாலே அந்த ஒரு இது பண்றது, அவங்களுக்கு ஒரு மந்திரிச்சு விடுற மாதிரி அந்த வேப்பிலையோடைய இது படணும். அது நில ராசிக்கு. வாயு ராசிக்கு மயில் தோகை இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டு துணி அதை வச்சு ஒரு அந்த சுவாமியை மந்திரங்களை சொல்லி ஜபம் பண்ணுறது, மந்திரம் உருவேற்றுறது பண்ணி நம்ம அவங்க தலையில் அப்படியே நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த திருஷ்டி அகலும். அதே மாதிரி நீர் ராசி, நீர் ராசியில் வந்தால் ஒரு சின்ன சொம்புல தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியை மேலே வச்சு மூடி நம்ம ஒரு ஜபம் உருவேற்றி விட்டு அந்த தண்ணியை ஒன்று முகத்தில் தெளிப்பது, தலையில் தெளிப்பது, இதெல்லாம் பண்ணலாம். இல்லை குளிக்கும்போது, மறுநாள் அன்றைக்கே குளிக்கும்போது கொஞ்சம் போகிறோம் அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு அந்த தண்ணி உடம்புல சேர்ந்துருச்சுனாலே திருஷ்டி சரியாயிடும். இப்படிதான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் திருஷ்டி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு இது ஒன்று அற்புதமான வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல் உப்பு. கல் உப்பு இருக்கு பாருங்க, அந்த கல் உப்பை தண்ணியில போட்டு நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை வீடு மெழுகலாம். அதாவது மாப் போட்டு பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, துடைப்பது, அது பண்ணலாம், அது நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு உடம்புலாம் அசதியா இருக்கும், ஒரே டயர்டா இருக்கும், கைகாலெல்லாம் வலி வரும், ரொம்ப இதுவா இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தா எல்லாமே திருஷ்டி தான். அந்த கல் உப்பை நீங்க ஒரு டப்புலையோ ஒரு பெரிய பக்கெட்லையோ ஒரு தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி கல்லுப்பு அதில் போட்டு நீங்கள் காலை அது மேலே வச்சுக்கிட்டாலே போகிறோம். உங்களுக்கு முழங்கை வலிச்சாலும் சரி, எது இருந்தாலும் கையை வைக்க வேணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் காலை வச்சுட்டாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே பாஸ் ஆகி உங்களுக்கு வலியெல்லாம் சரியாயிடும். இது கை கண்ட மருந்து. இதை அவசியம் செஞ்சுட்டு வாங்க. இதை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வீட்டில் இருக்கிற திருஷ்டி சரியாயிடும். ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி ஒரு 21 தடவையாவது 27 தடவையாவது அதை தொட்டு அந்த பேரை சொல்லிட்டு நீங்க வீட்டின் நிலைவாசலில், வீட்டுக்குள்ளேயே நிலைவாசல்லே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சிடுங்க. அது சாதாரணமாக ஒரு 15 நாள் கழிச்சு அதுவே பழுத்து போயிடும். பழுத்து போனோடனே அதை நீங்க தூக்கி போட்டு வேற எலுமிச்சம்பழம் ஜபிச்சு வச்சிடலாம். அப்படி கண்ணங்கரையர்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த எலுமிச்சம்பழம் கருப்பான வர்ணத்துல மாறிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு கெட்ட சக்தி, உங்க வீட்டுல ஒரு கெட்ட சக்தி உள்ள நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால கெட்ட சக்தி வந்துடுச்சுன்றது தெரிஞ்சிடுச்சுனாலே நீங்க அந்த இதை கையால தொடாம, அந்த எலுமிச்சம்பழத்தை கையால தொடாம ஏதாவது பேப்பர் இல்லைன்னா வேஸ்ட் துணியால அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுக்கு முன்னால வீடை நல்லா உப்பு தண்ணியால தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு ஜெபிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி அப்படின்றது வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் திருஷ்டி இருக்கிறதா அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் எல்லா விதமான வழிகளிலும் இதை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் மேன்மேலும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு நாம அடுத்த வீடியோவை சொல்லுவோம். நன்றி.